ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராகினியாட். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்னதாக ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாம். என்ன சமையல்னா சில்லி பன்னீர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது 50 கிராம் பன்னீர், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, இலை, வெங்காயம், மைதா மாவு தேவையான அளவு, தக்காளி, கடல மாவு தேவையான அளவு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, பச்சை குடமிளகாய், இதெல்லாம் தேவையான பொருட்கள். வாங்க இப்போது சில்லி பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2.5 டீஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ பொறுமையாக அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வாட்டரை ஆட் பண்ணுறப்ப தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுலோட ஓரத்தில் ஒட்டி இருக்கிற மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு பதமான ஒரு மாவு கிடச்சிட்டு, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே நீங்களும் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த சில்லி பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு தெரியும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிட்டு, அதில் நம்ம பன்னீரை போட்டு நனைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் எடுத்துக்கிட்ட 50 கிராம் பன்னீருக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாவே போதுமானதாக இருந்தது. ரொம்ப அதிகமாகவும் போகலை, ரொம்ப கம்மியாகவும் ஆகலை, கரெக்டான அளவாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே அளவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே மக்களே, இப்போ நம்ம கடாயில் ஊற்றின எண்ணெய் நல்லாவே கொதித்து சூடாயிட்டு. ஸோ நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். நார்மலாக நம்ம பஜ்ஜி போட்டு பொரிச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் கடல மாவு தான் போடணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம பிளேட்டில் எடுத்துடணும். ரொம்பவே டீப் ஃப்ரை பண்ணோன்னா அது நம்ம சாப்பிட்றப்ப ஹார்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரப்பயே நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் எடுத்தது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடுறதான் நமக்கு நல்லது. இப்போது நம்ம வேறு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை, கிராம்பு, இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சதுமே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ரவுண்ட் ஷேப்பில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றப்ப கிறிஸ்பியாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வெங்காயத்தை கட் பண்ணுறதுலேயே டேஸ்ட்லாம் நிறையா மாறும். இப்போது நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி லைட் கோல்டன் கலர் வந்துட்டு அது கூடவே புதினாவையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் மக்களே, இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால மிளகா கூட கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாவும் உப்பும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கூட நாங்கள் 1/2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா
1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்ச கிரேவி வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் கிடச்சிட்டு அது கூடவே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துக்கிட்ட பன்னீரில் மசாலாலாம் நல்லா சேரணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது மசாலாலாம் நல்லா சேர்ந்துட்டு பன்னீர் கூட. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுக்கலாம். தேவையான அளவு வந்து லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா கடைசியாக பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், எல்லாம் ரொம்ப நல்லாவே மிக்ஸ் ஆகி சூப்பரான சுவையான சில்லி பன்னீர் ரெடி ஆகிட்டு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராகினி.